வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து 4 ட்ரிங்க் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த 4 ட்ரிங்க்ஸும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் செய்யறதுக்கு எந்த மேஜிக் புல்லட் கிரைண்டரோட கப் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து 3 ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். எல்லாட்டிக்கு 112 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து வாழைப்பழம் இருக்குது. நான் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கிறேன். எல்லாட்டிக்கு 35 கிராம் வாழைப்பழம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்குது. ஒரு சின்ன ஸ்கூப் எடுத்திருக்கிறேன். எல்லாட்டிக்கு 25 கிராம் வருது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பசுப்பால் இருக்குது. 2% பசுப்பால் இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் இருக்குது பசுப்பால். இந்த பசுப்பாலையும் இதில் விடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனி போடுங்க. இந்த ஐஸ்கிரீமும் போடுறபடியா ஸ்ட்ராபெரி மினிட் பண்ணுறபடியா நான் 1 டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன். நல்லாட்டிக்கு 13 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. மூடி போட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுப்போம். ஸ்மூத்தாக இதை நான் கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்குது. இதை உடனடியாகவே நாங்கள் கிளாஸில் போடுவோம். விருப்பம் என்று சொன்னால் இதில் வந்து விப்பிங் க்ரீம் இருக்குது, கூல் விப். இந்த விப்பிங் டாப்பிங்கை வந்து இதுக்கு மேலே நீங்கள் விடலாம். வடிவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கார்னிஷுக்கு வந்து 1 இல்லை 2 பீஸ் ஸ்ட்ராபெரி வச்சுடுங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் செய்த மில்க் ஷேக் செய்து முடிஞ்சது. நான் ஒரு ஸ்ட்ராவும் வச்சுருக்கிறேன். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்கிறதுக்கு இந்த கிரைண்டர் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பெரிய ஸ்ட்ராபெரி இருக்குது. 5 பெரிய ஸ்ட்ராபெரி எடுத்து கழுவிட்டு வட்டி வச்சுருக்கேன். எல்லாட்டிக்கு 75 கிராம் வருது ஸ்ட்ராபெரி. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி இதில் போடுவோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளெயின் யோகர்ட், 1% யோகர்ட் யூஸ் பண்ணுறேன். 75 கிராம் எல்லாட்டிக்கு 1/4 கப் பிளெயின் யோகர்ட் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி போடுங்க. பட் நான் இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன். இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து பசுப்பால் இருக்குது. நான் வந்து 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் 2% பசுப்பால் சேர்க்குறேன். இதை மூடி போட்டு நல்லா பட்டா கிரைண்ட் பண்ணுவோம். இந்த இருக்கிற நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். ஸோ இதையும் வந்து ஒரு எம்டி கிளாஸில் வந்து ஊற்றி எடுப்போம். இந்த அமௌண்ட் வந்து 2 பேருக்கு சரியாக காணும். இந்த உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க. மற்றது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரி வந்து கார்னிஷுக்கு வைக்கலாம். ஸோ இந்த இருக்குது இதை இன்னொரு விதமாக செய்கிற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்து முடிஞ்சது. ஸ்ட்ராபெரி யோகர்ட் ஸ்லஷி செய்கிறதுக்கு என்ன மேஜிக் புல்லட் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து அரைவாசி வாழைப்பழம் எடுத்து இப்படி வட்டி வச்சுருக்கேன். நல்லாட்டிக்கு 40 கிராம் வாழைப்பழம். இதை இதில் போடுங்க. இதில் வந்து 5 பெரிய ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. எடுத்து வட்டி வச்சுருக்கேன் கழுவிட்டு. எல்லாட்டிக்கு 120 கிராம் ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கு 45 மில்லிலிட்டர் பசுப்பால் இருக்குது. நல்ல குளிராக இருக்குது. இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து 20 கிராம் எல்லாத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பிளெயின் யோகர்ட் இருக்குது, தயிர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது. 1/2 கப் எல்லாத்துக்கு 75 கிராம் வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த ஐஸ்கிரீமையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. நான் 10 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். ஐஸ் கட்டி 10. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சில்லாக இருக்கும். இப்போ இதையும் மூடி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுப்போம். ஸ்லஷி அண்டபடியாக இதுக்கு நீங்கள் ஐஸ் கொஞ்சம் கூட போட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண தேவையில்லை. அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல குளிர்மையாக இருக்கும். இதுவும் செய்து முடிஞ்சது. ஸோ இந்த இருக்கிறது ஒரு டால் கிளாஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே விடுவோம்.
ஸோ உங்களுக்கு இதுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து இதுக்கு மேலே போடலாம். ஸோ நான் வந்து ஐஸ்கிரீம் போட போகிறேன். ஸோ இதுக்கு நான் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இந்த அது கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராபெரி வச்சுருக்கு. இதுதான் இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஸ்லஷி செய்து முடிஞ்சுது. ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி செய்கிறதுக்கு இதில் நான் இந்த மேஜிக் புல்லட் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒரு வாழைப்பழம் எல்லாத்துக்கும் 120 கிராம் வாழைப்பழத்தை எடுத்து நான் முதல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசருக்கு தூக்கி வச்சுனா நல்லா குளிர்மையாக இருக்கிறதுக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது. ஒரு கப் எல்லாத்துக்கு 175 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்து கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் இதை வந்து நான் முதல் ஃப்ரீசருக்கு தூக்கி வச்சுனா அரை மணி நேரம். இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட இனிப்புக்கு எது மாதிரி சீனி போடுங்க. உங்களுக்கு சீனி போட விருப்பம் இல்லாட்டிக்கு இதுக்கு பதிலாக தேன் விடலாம். எல்லாத்துக்கு வந்து ப்ரௌன் சுகர் போடலாம். பட் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பசுப்பால் இருக்குது. அரை கப் எல்லாத்துக்கு 125 மில்லிலிட்டர் பசுப்பால் இருக்குது. இது நல்ல குளிராக இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு இதை நாங்கள் நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி இதை நான் அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இந்த இருக்குது. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் அது நீங்கள் ஐஸ் போட்டுட்டும் குடிக்கலாம். ஆனால் நான் இதை வந்து 6 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்கேன். நான் இதுக்குள்ள போட்டு அரைச்செடுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா கோல்டாக இருக்கும், குளிராக இருக்கும். இப்போ இதில் போட்டு நான் அரைக்க போகிறேன். மற்ற வந்து ஐஸ் எப்படி போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் கட்டிப்படைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நறுவலாக. ஸோ இந்த இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி செய்து முடிஞ்சுது. இந்த கப்புக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுப்போம். செய்த பனானா ஸ்மூதி வந்து 2 பேருக்கு தாராளமாக காணும். ஸோ இந்த இருக்குது இந்த வாழைப்பழ பனானா ஸ்மூதி செய்து முடிஞ்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் சின்ன துண்டு வாழைப்பழமும் ஸ்ட்ராபெரியும் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த ஸ்மூதி செய்து முடிஞ்சு. சரியான ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது நான் செய்த 4 ட்ரிங்க்ல 2 தான் மிச்சமாக இருக்குது. என்ன சொன்னால் ஒன்று அபிகேல் தூக்கிட்டேன், ஒன்று வந்து அசங்கர் தூக்கிட்டேன். ஸோ ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. ஸோ இது நான் செய்த ஸ்ட்ராபெரி வெனிலா மில்க் ஷேக் வந்து பர்ஃபெக்டான ஸ்வீட்டோட. இப்போ நான் சீனி போடுறேன்ட்டு நீங்கள் சீனி போட தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் தேன் எல்லாத்துக்கும் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.